புதுச்சேரியில் செய்தியாளரை ஒருமையில் பேசி மிரட்டியதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது செய்தியாளர்கள் புகார் அளித்துள்ளனர். 3 பேர் மீது தகாத வார்த்தையால் திட்டுதல், கொலை மிரட்டல் உட்பட 3 பிரிவுகளின் கீழ் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். டெல்லி மாசுபாடு தொடர்பாக இந்தியா கேட் பகுதியில் போராடிய இளைஞர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். போராடிய இளைஞர்கள் சமீபத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட மாவோயிஸ்ட் மாத்வி ஹித்மாவின் புகைப்படத்தை ஏந்தியிருந்த நிலையில் பழங்குடியின போராளி பிர்சா முண்டாவில் தொடங்கி மாத்வி ஹித்மா வரை சுற்றுச்சூழல் போராட்டம் தொடர்வதாக குறிப்பிட்ட பதாகையை ஏந்தியிருந்தனர். தஞ்சாவூரில் ஹெல்மெட் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவலர்கள் 1 கிலோ ஆப்பிள் வழங்கினர். தஞ்சாவூர் அண்ணா சிலை பகுதியில் போக்குவரத்து ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையிலான காவலர்கள் சோதனையில் இருந்தபோது ஹெல்மெட் அணிந்து வந்த இருசக்கர ஓட்டிகளை தடுத்து நிறுத்தி வாழ்த்தினர். சாலை விதிகளை மதிக்க உத்வேகம் அளிக்க அவர்களுக்கு தலா 1 கிலோ ஆப்பிள் இலவசமாக வழங்கினர். அப்போது ஹெல்மெட்டின் அவசியம் குறித்து போக்குவரத்து ஆய்வாளர் ரைமிங்காக பேசினார். 1 கிலோ எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வந்து வச்சுட்டு உங்க எல்லாருக்கும் 1 கிலோ ஆப்பிள் கொடுக்குறோம். இன்னைக்கு சும்மா சாதாரணமா வந்து ஆப்பிள் கொடுக்குறாங்க. இந்த அழுகி போன ஆப்பிள், சீப்பா வாங்கின ஆப்பிள்லாம் கிடையாது. இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஆப்பிள் 1 கிலோ எல்லாருக்கும். அதனால இதோட விளைவு எல்லாருமே ஹெல்மெட் போட்டு போகணும். இதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. அங்க பாருங்கம்மா. அதே போல இப்போதைக்கு ஒரு 10 ஓரமா நின்று சாப்பிட்டு போயிருங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.